ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது காணலாம். தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த கோரி தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில சேலத்தில் இருக்க தமிழ்நாடு மாணவர் பேரவை சார்பில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பா மத்திய அரசு இந்த முறை ஜல்லிக்கட்டு ஒன்று நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் மாணவர் அமைப்பினை சேர்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்காங்க. குறிப்பா 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பீட்டா அமைப்பு தமிழகத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து தமிழ்நாடு மாணவர் பேரவையுடைய தலைவர் ஜெகதீசன் நம்மிடையே இருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம். தமிழக சொல்லுங்க, இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக நடைபெற்று இருக்கு, அதை பத்தியான விளக்கமா சொல்லுங்க. சேலம் மாவட்டத்தில் உள்ள எல்லா மாணவர்களும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். சேலம் மாவட்ட மக்கள் அனைத்து பகுதியிலிருந்து வந்து கலந்துக்கிறாங்க. மாடுபிடி வீரர்கள், மாடோடைய முதலீடர்கள் எல்லாருமே இதில் கலந்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு, எருதாட்டம், மாடுபிடி விளையாட்டுன்னு சொல்ற எவ்வளோ பேர்ல சொல்லக்கூடிய ஆனால் இது உண்மையிலே ஒரு ஏறி தழுவுதல்னு சொல்லக்கூடிய ஒரு மாட்டை தழுவி அதோட விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இதில் மாடு எக்காரந்து கொண்டு வந்து வதைக்கப்பட கிடையாது. இதை சுயநலத்துக்காக, பன்னாட்டு முதலாளிகளுடைய சுயநலத்துக்காக மத்திய அரசும் பீட்டா போன்ற அமைப்புகளோட கைகோர்த்து விட்டு தமிழர்களுக்கு மிகவும் கொடுமை விளைவிக்கிறாங்க. கடந்த ஆண்டு இது நடைபெறல, இந்த ஆண்டு இது கண்டிப்பா நடத்தியே தீரணும்னு சொல்லி மாணவர்கள் சார்பாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த மத்திய அரசு இந்த முறை ஜல்லிக்கட்டை நடத்தலைன்னா மாணவர்கள் மக்களோட இணைந்து, அந்தந்த பகுதி மக்களோட இணைந்து ஜல்லிக்கட்டை வன்முறையானாலும் நடத்தணும்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து மாணவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை இந்த ஆண்டு நடத்தியே ஆக வேண்டும் என, இல்லை என்றால் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என இங்க இருக்கிற மாணவர் அமைப்பினர் தெரிவிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 17 சேலம்.